பிரகாஷ் சார் வந்து 3 நாள் ரிவ்யூ சொல்லிட்டாரு. சரிங்களா? நீங்களும் அந்த டீம்ல தான் இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷனல் தான் இருக்கீங்க. 3 நாள் ரிவ்யூ தள்ளி போனா உங்க படம்லாம் வந்து நிக்குமா? ஏன்னா பெரிய படம் வந்து நிக்கும் ஓரளவு. ஏன்னா அது ஆடியன்ஸோட லெவல் வேற. நமக்கு வந்து இந்த வாரம் மக்கள் இருக்கு சார். அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே விமர்சனம் தேவை சார். 3 நாள் வரல, அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதாவது 3 நாள் கழிச்சு அவர் சொன்ன கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார். அதில் நான் வந்து தலையிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும். அதுதான், அது மக்களோட தீர்ப்பு. நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒன்று தான். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படத்தை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸாக நான் நம்புகிறேன். ஒரு மாசம் நடந்தது நம்ம ஷூட்டிங் சார். எங்களுக்கு வந்து சார் இல்லை சார். நாங்கள் ஆக்சுவலாக வந்து எல்லா நடித்த எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலராக அவரை கூப்பிட்டுன்றது இல்லை. நடித்த ஆட்கள் இல்லை கண்டிப்பாக இல்லை சார். நான் பார்த்து அதை இல்லைண்ணா படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும், அன்னைக்கே ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணேன். அன்னைக்கே இல்ல இங்க நம்ம இல்ல இங்க சார், இங்க நம்ம வர வைக்கல சார். இல்ல சார், இங்க தான் பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்படுத்தி பேசி கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தேன் சார். இல்ல சார், நாங்க அவர் எங்க படத்துல வந்து எப்படி வந்து எதாச்சியா வந்தார் சார். வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வரல. அப்போ வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட கருத்து. வான் பண்ணிருக்காரு. இனிமே இது மாதிரிலாம் நடக்காது சார். அவரே ஒரு இல்ல சார், ஒரு சார் ஒரே சார், அதுதான் சார், ப்ரொடியூசராவும் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வான் பண்ணிருக்காரு. இது இந்த நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்கேன், வான் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன், வான் பண்ணி எனக்கு எடுத்திருக்காங்க. இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசினாலும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். 100% சார். சார் இல்ல இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா உங்களுக்கு கூப்பிடல. ஸோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணா யாருமே அவரை நாங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டோம். இது மாதிரி ஒரு நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி இருக்கு பிரச்சனை உடனே வான் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க சார். எங்களுக்கு நீங்க நட்பு உறவு சார், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவரை வந்து உங்க சினிமா துறை, நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா வடிவு கட்சியமா அவங்க வந்து கமலா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்கலாம் வந்து அதுலதான்ப்பா, இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் அது வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல கண்டிப்பா சார். இல்லை சார், கண்டிப்பாக சார். இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்லை. நான் சங்கத்தில் வந்து நான் வந்து நடிகர் சங்கத்தில் இப்போ இல்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னையும் நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் அதில் இல்லை. எல்லாருமே உட்காந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பராக நான் இருக்கேன் சார். எங்களை பற்றி தவறாக பேசினாரு. எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க, அது நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களுக்கு தவறா பேசும்போது இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னே சார் ஏத்தல ஆடியோ லட்சம் பேர் தெரியாது சார். ஆடியோ லட்சம் பேர் நெகட்டிவ் நடக்கல சார். நாங்க யாரும் கூப்பிடல சார். ஒரு படம் விழா நடக்கும்போது எல்லாருமே அவரே போயிட்டாரு. இல்ல சார், அப்புறம் அவரே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சார் இல்ல சார் அந்த கட்சி சார் அதோட சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனாட்சில. ஏன்னா விஜய் அண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன், என்னோட அண்ணன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்மந்தமே அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலராக இருந்திருக்குமே தவிர டிவி கிடையாது. ஆனா அதை நீங்க சொல்லிதானே தெரியும். அந்த ஸ்கிரால்லாம் நான் என்ன அதை கவனிக்க கூட இல்லைண்ணே, சத்தியமா அது தெரியாது. ஐயோ இல்ல சார், இது நீங்க அரசியல் இல்ல சார். இது படத்துல வந்து நம்ம அரசியல், படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள அரசியல் இருக்கு, வேற எந்த அரசியல் இல்ல. ஓகே லாஸ்ட் கிளைமாக்ஸ் டைரக்டர் ஹீரோ கிட்ட ஓகே அட்மாஸ்பியர் சொல்லும்போது எப்படி சொன்னீங்க, அவங்க எப்படி ஒத்துக்குனாங்க? மெயினான விஷயம் அது இல்ல சார். ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தோம். அதில் ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருந்தோம். அந்த 2 ஆப்ஷனுமே படத்துலேயும் இருக்குது.
படத்துலையுமே 2 ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து இப்போ ஸ்பாயிலர் அலர்ட் ஆகிடும். நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும் அது ஸ்பாயிலர் ஆகிடும். அது வந்து ரொம்ப கூடுதல் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம். அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணாம், இந்த ஆப்ஷன் வேணாம், இந்த ஆப்ஷன் போனால் ரொம்ப தப்பாயிடும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம். அதை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை. அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அதை குறித்து நம்ம நிறையா பேசலாம். டெஃபினட்டாக அது வந்து அது பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது நல்லா இருக்குது, படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும். அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இதுவும் நல்லா இருக்குது சார், இது ரெண்டுமே நீங்கள் எப்படி உள்ளே வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா, அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ளே வச்சேன். அது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும், ரெண்டுத்தையுமே உள்ளே வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை. ஆனால் இப்போ சொல்ல முடியாது அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியட்டும். என்ன சார்? சார் யாருமே காலி பண்ணல சார், அவர் இருக்க தான் சார் இருக்காரு. இல்லை ப்ரொடியூசர் இது கேரக்டர் அவரா சார்? அவர் வந்து அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி சார் இந்த படத்துக்கு. தேங்க்யூ சார். எனக்கு லவ் இன்ட்ரஸ்ட்ல வந்து அவரோட பர்சனல் காட்டுறாரு அந்த. ஆமாம் சார், அது எல்லாமே ஆனா கன் எடுத்தப்பறம் இஸ் டிஃபரண்ட் மேன். அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று செயின் லிங்க்டாகவே இருக்கும் சார். அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று செயின் லிங்க்டா. அவரோட பிகினிங் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அவர் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுலேருந்து எல்லாமே செயின் லிங்க்டாகவே இருக்கும். ஏன் அவர் லாஸ்ட்டில் அப்படி இருக்காருன்றதுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி மேனாக அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்ற விஷயத்தையும் ஆமாம் சார். அதாவது எங்கிட்ட கூட கேட்டாங்க அந்த இஷ்யூஸ் வந்து இப்போ அதான் அந்த இஷ்யூஸை பற்றி இப்போ பேச வேணாம், ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னென்ன நடக்குது கரண்ட் இஷ்யூஸ்லாம் தெரியும். அதில் அதான் சார். என்ன சார்? சார் நல்ல போலீஸா காட்டியிருக்கு. இல்லை சார், நல்ல போலீஸ் அதெல்லாம் லாஸ்ட்டு சொல்லுவார்ல பிரபு சாலமன், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார்ல, அதுக்கப்புறமும் அதை பற்றி என்ன இருக்குது? அதுக்கு இங்கே டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்கள கேட்டாலும் தெரியும். மாஸ்டர் வந்திருக்காங்க. இல்லைண்ணே, இப்போ திடீர்னு நீங்கள் என்ன எழுதிருவீங்க, இப்போ நல்லா நடிச்சா ரொமான்ஸ் வர்றாரு எழுதிருவீங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே தான் இந்த படத்தில் பண்ணிட்டு. இல்லை, இது எல்லாமே மிக்சடாக வேணும். இது எல்லாமே மிக்சடாக வேணும் தான். போலீஸ் இல்லை, அவர் ஆல்ரெடி நிறைய ரொமான்ஸ் பண்ணிட்டான்றாங்க. கதை இல்லைண்ணா, கதை அது சுற்றி இல்லைண்ணா. கதை வந்து அந்த ட்ராவலில் போகல. ஆக்சுவலாக வந்து அந்த ட்ராவலில் போகிறதுனால அதுதான் லிமிட்ன்றது அப்படி தான். இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர், இவங்க தான் ரிஹர்சல் கொடுத்தாங்க. ஹலோ, நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். சார், இது வந்து நான் வந்து எல்லா போலீஸ்காரங்க காவல்துறை பற்றி சொல்லல சார். ஆனால் நம்ம ஊர்லேயும் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு பாலிசர் நடந்து போய் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் பண்ணுற தப்புனால எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. நானா இவங்க இல்லை, நான் எதுவும் பண்ணல. ஏன்னா முயற்சி டேரக்டர் நான் வந்து ஆல்ரெடி கன்னடாவில் ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன், டேரக்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு தமிழ் படம்ன்றதுனால இந்த விஷயத்தில் வந்து நான் கோரியோகிராஃபிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால் நம்ம சகோதரி சந்திரிகா அவர்களை வந்து இந்த படத்தில் கோரியோகிராஃபராக சார். அதுதான் ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்றது. சேர்த்து வச்சிருக்காமா பிரிச்சு வச்சிருக்காமா நீங்க இப்பயே சொன்னீங்கன்னா ஆமா நீங்களே சார். இல்லை, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லை, அது ஆக்சுவலி வந்து ஒரு மினிமைஸ் எனக்கு வந்து அவனுடைய எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஜோடியை வந்து அவங்களுக்கு அது அவ்வளோதான் வேணும். அதுக்கு மேலே ரொம்ப ஓவர் டஸ் ஆகிடும். இந்த ஒரு கதை வேறு போயிட்டு இருக்கு. நாங்கள் நிறைய யோசித்தோம், அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாமல் ஒரு விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே பண்ணலாம் அவங்க. வெரி குட். இல்லை, அதுதான் அவர் கதையோட ட்ராவல்ன்றதுனால அந்த கதையில் அந்த இது லிமிட் ஓகேன்ட்டார். இல்லை நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் என்னென்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அதுக்காக திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு படமே அந்த சுவாரஸ்யமாக அந்த 2 hours 15 minutes இருக்காது. ஆமாம் சார், KL பிரவீன் சார், அவர் பெரிய எடிட்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய செக்மெண்ட்ஸில் நிறைய ஷார்ப் பண்ணி படத்தை கொண்டு வந்தார் சார். இல்லைங்க, இந்த படம் ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ உதய் சார் தான். நாங்க எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்றாங்க. நான் சொல்லுவாரு, நான் சொல்றேன் இந்த படத்துல வந்து 2 பேருமே ஹீரோ தான். இது இன்ஃபேக்ட் வந்து யோகி பாபு சாரும் முக்கியமான பார்ட்ல ஒரு ஹீரோ தான். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட. ஸோ இவ்வளோ ஒரு வேற ஒரு ஹீரோவாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். உதயா சார்னால மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். சாக்லேட் ஹீரோஸ் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.
தெரிப்பாங்க ஏதாவது வரும். ஆனா இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னா அந்த கதையோட ரொம்ப ஆ. பியூட்டிஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஆமாம் சார், அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டாக அமைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும்போது மாற்று கருத்தே இல்லாமல் யோகி பாபு சார்கிட்ட போகலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியாக இருப்பார் எப்படின்னு. இல்லை நம்மள்கிட்ட பேசுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு. அந்த 8 days வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இதுக்குள்ளே வரணும், அவர் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும், அந்த கேரக்டராகவே அவங்க ராமாநாயுடுன்ற கேரக்டராகவே யோசிக்கணும்னு சொல்லி தான் அவர் பண்ணணும். அது ஜெல் பண்ணியிருக்காங்க சார். அதான் சார், தேங்க்யூ சார். நல்ல நட்பு தேங்க்யூ சார். அதான் சார், அதான் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் அது வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனாப்பா முடிச்சிட்டு போல கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 14 நாள் ஒர்க் பண்ணாருன்னா அப்படியே நல்லா டப்பிங் கிப்பிங் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணாரு. அது கதைக்கு ஒரு நாள் நடக்கிற கதையே ஒரு நாள் நடக்கிற கதை தான். அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு நாள் ஆரம்பிச்சு, அது அப்படிதான் நீங்க படமும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியாது. ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படியே போய் நைட்டு போய் டிராவல் பண்ணி அப்படியே போற மாதிரி தான் இருக்கும் சார். அண்ணா பில்லே இருக்குண்ணே, டோட்டல் பில் இருக்கு. என்ன எக்ஸ்பென்சஸ், ஒரு நாள் ஃபைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பென்சஸ், அந்த பஸ்ஸோட எடுத்தது, அந்த பஸ்ஸை வந்து அது வெண்டரிங் பண்ணணும். 3 பஸ் யூஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.10 அது மாதிரி கரெக்டான அந்த பஸ் வந்து டோட்டல் லாஸ் சார். அது ஸ்கிராப்ல தான் போச்சு அந்த பஸ். படம் நல்லா வந்திருக்கு. 150 ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு சாத்தி பண்றது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அப்படியே increase ஆகும். 170 வருது. Increase ஆகும். ஆனா மக்கள் கருத்து தானே, இதுக்கப்புறம் வந்து அது ஏறும் நான் நம்புறேன். நீங்க நினைச்சா ஏறும், நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஏறிடும். அவ்வளவுதான். அதான் மேட்டர். தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. நீங்க இல்லை சார், ரொம்ப நாளாக ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அஞ்சாதே நெட்ரிக்கன் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் தமிழில் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்ணிருந்தாங்க. நிறைய படங்கள் வேறையும் வந்தது. ஆனால் அந்த வேந்தன் கேரக்டர் டேரக்டர் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிராஃப் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அது கிடைச்ச உடனே ஒத்துக்கிட்டேன். எனக்கு அவங்க மீடியாவில் இருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரியும். எனக்கு உண்மையிலே அவங்க மீடியாவில் இருக்காது தெரியாது. நான் வந்து இந்த கேரக்டருக்கு டேரக்டர் தான் பார்த்தா கரெக்டாக என்னோட அக்காவாக பொருத்தமாக இருப்பாங்கன்றது. நிறைய படங்கள் ஒர்க் பண்ண போகிறேன். நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. சுபத்ரா சூஸ் பண்ண any particular reason அவங்களோட அந்த சார் அவங்க நல்ல பெர்ஃபார்மர் சார். I know the web series இல்லை என்னன்னா என் கூட நான் சார் அது வந்து ரொம்ப ஒரு செட்டில்டா, நம்ம யாருமே வந்து அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு கேரக்டரா இருக்கணும். ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டரா இருக்கணும். ரொம்ப அப்பாவி ஃபேஸை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டரா அப்படி ஒரு கேரக்டர்லாம் இல்ல சார். அந்த மாதிரி ஒரு அப்பாவியா ஒரு ஒரு செட்டில்டான ஒரு நீங்க பக்கத்துல நிக்கிறதால அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். சார் ஆமா சார். சார் கிட்டத்தட்ட 50-60 சென்டர்ஸ் 60 சென்டர்ஸ்ல சார் 52 சென்டர்ஸ் கர்நாடகா ரிலீஸ் ஆகுது சார். பெங்களூர்ல அண்ட் கேரளா தெலுங்குல ரிலீஸ் ஆகுது சார். தெலுங்குல படம் கேரளால வந்து 35 சென்டர் ரிலீஸ் ஆகுது சார் கேரளால. ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.